நாங்கள் போட்டியிடுவோம். திருமதி ராமலிங்கம், இங்க வட மாநிலங்கள்ல 400+ அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமா வெற்றி உறுதியாயிடுச்சு. மீண்டும் மூன்றாவது முறையாக 3.0 மோடி அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா தென்னிந்தியாவில் தென் மாநிலங்கள்ல தான் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். நாளை சென்னையில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற இருக்கிறார். அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாரம் தமிழகம் வருகிறார். கடந்த முறை தான் பல்லடம் வந்துட்டு, மதுரை வந்துட்டு, நெல்லை, தூத்துக்குடி எல்லாம் வந்துட்டு போனாங்க. உடனே வர்றாங்க. ஆனால் இதே பிரதமர் ஒரு முறை கூட மணிப்பூர் போகவில்லை என்பதோடு இணைத்துத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்தின்னா, மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை, முகாம்களில் இருக்கிறார்கள். அந்த முகாம்களில் வாக்குச்சாவடி அமைக்கப்படும் என்று சொல்கிற அளவுக்குத்தான் இவர் ஆளக்கூடிய இந்தியாவிலே ஒரு மாநிலத்தின் நிலைமை ஏற்கனவே இருந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியில் இருந்தது என்பதோடு இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாளைக்கு அவர் 2 விஷயத்துக்காக தமிழ்நாடு வர்றார். ஒன்று கல்பாக்கத்தில் ஒரு அணு உலை ஏற்கனவே இருக்கு, ஒரு புதிய அணு உலை திட்டத்தை துவக்கிறார். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள், கல்பாக்கத்திலே துவக்க இருக்கிற அந்த ஈநுலை என்பது மிகப்பெரிய ஆபத்தை சென்னைக்கும் வட மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அத்தகைய ஒரு ஆபத்தான திட்டத்தை தான் அவர் துவக்கி வைக்க வருகிறார் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய அந்த கவலையை நாம் ஒரேடியாக நிராகரித்து விட முடியாது. இன்னைக்கு ஊடகங்களில் என்ன ஒரு செய்தின்னா, ஏற்கனவே பழுப்பு நிலக்கரியில மின்சாரம் தயாரிக்கப்படுகிற அதே நெய்வேலியில அணு உலை மின்சாரத்துக்கான திட்டத்தையும் துவக்க போகிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பையும் மீறி கூடங்குளத்திலே அணு உலை பூங்காவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணு கழிவு என்பது இன்னும் அகற்றப்படலை, அங்கேதான் இருக்கிறது என்கிற பின்னணியோடு இணைத்துத்தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, இவர் ஒரு அரசு திட்டத்தையும் ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தையும் இணைத்துக் கொண்டே வருவதால் ஒன்றிய அரசினுடைய செலவில் தமிழக அரசினுடைய பாதுகாப்பு, பிரதமர் வந்தா நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வருவது அரசு திட்டம், பங்கேற்பது பூரா கட்சி பொதுக்கூட்டம் என்கிற பொழுது இவர் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அரசின் செலவில் தன்னுடைய கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்பதையும் மறுத்துவிட முடியாது. ஒன்று. கடந்த முறை வந்தார், மதுரைக்கு வந்தாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. மதுரை ஆதீனத்துக்கு என்று ஒரு சில புரோட்டோகால் இருக்கு. பிரதமருக்கு எப்படி புரோட்டோகால் இருக்கோ, அந்த மதுரை ஆதீனம் மதுரையினுடைய வீதிகளிலே காத்திருந்து சால்வை அணிவித்த பொழுது பிரதமர் காரை விட்டு இறங்காமல் கூட அந்த சால்வையை பெற்றுக்கொண்டார் என்பது செய்தி. நீங்க சொன்னீங்க இல்லையா ஆன்மீக பூமி அப்படின்னு, இந்த ஆன்மீக பூமியில ஒரு மடாதிபதியை மதித்து கீழே கூட இவங்கெல்லாம் தனி விமானத்தில் விழுந்து வழங்கினார். அதான் சொல்றேன். நீங்க ஆன்மீக பூமியா இருக்கிறதுக்கும் பாஜக ஆதரவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இந்திய ஆன்மீகம், தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகம் என்பது வேறுபட்டது. ஏன் கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் என்ன பாஜகவை தான் ஆதரிப்பாங்களா? இங்க இது வள்ளலாருடைய பூமி, திருவள்ளுவருடைய பூமி. இங்க பெரியாருக்கு முன்னாலேயே சமயத்துக்குள்ளேயே நல்லிணக்கம். ஆன்மீகம்னா உடனே கொண்டு போய் பாஜக, நீங்க சொன்னதை நான் சொல்லல. ஆன்மீகம் அப்படின்னாலே அது இந்துக்கள். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதே தர்மபுரம் ஆதீனத்திடமிருந்து செங்கோலை வாங்கி கொண்டுதான் அது கதைன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. அப்படி தர்மபுரம் ஆதீனம் இங்கேருந்து கொடுத்து அனுப்பல. அது ராஜராஜ சோழன் காலத்து செங்கோலும் இல்லை. அது சென்னையில் ஒரு பாத்திர கடையில் வாங்கினது, அதை நேரு வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே தர்மபுரம் ஆதீனம் நேற்று அறிக்கை விட்டிருக்காரு, என்னை பற்றி ஒரு போலி ஆடியோவை வீடியோவை வெளியிட பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் முயன்றார். அவரிடமிருந்து, அந்த கிரிமினல்களிடமிருந்து என்னை பாதுகாத்த தமிழக முதல்வருக்கு நன்றி என்று அறிக்கை விடுகிறார். இதுதான் தமிழ்நாட்டில் மடங்களுக்கும் இவங்க பாஜகவுக்கும் இருக்கிற அந்த உறவு. இது ஒரு புறம் இருக்க, நீங்க இங்க வர்றாங்கல்ல, பிரதமர் அடிக்கடி வர்றாங்க, நல்லது. பிரதமர் யார் வந்தாலும் வரவேற்பது நம்முடைய கடமை. ஆனா வி.கே. சிங் நேற்று சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஏங்க வட மாவட்டத்தில் நீங்க புயல் வெள்ளத்துக்கு இன்னும் கூட உரிய நிவாரணம் கொடுக்கலையே? பிரதமர் போன நெல்லை தூத்துக்குடி வெள்ளத்தில் தத்தளிச்சத, அதுக்கு மத்திய அரசினுடைய நிதி அறிவிக்கப்படலைன்னா அதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கிறது என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகிறார். தேர்தல் எந்த நேரமும் அறிவிக்கப்பட்டால், தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஒரு நயா பைசா கூட வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்க முடியாது. அதே போல மதுரையை சர்வதேச விமான நிலையம் ஆக்கணும் என்று கடுமையாக பேசப்படுகிறது.
ஆனா ஒரு தனியாருடைய ஒரு கார்ப்பரேட் முதலாளியினுடைய பையன் கல்யாணத்துக்கு ஜாம்நகர் விமான நிலையம் 10 நாளைக்கு சர்வதேச விமான நிலையம் என்று அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு விமான நிலையம் எல்லா தகுதியும் இருந்தும் அது சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மறுக்கப்படுகிறது. இங்க ஒரு முறை வர்றாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது திறக்கப்படும் நீங்க என்று பிரதமர் என்னைக்காவது சொல்லியிருக்காரு? அவர் தானே அடிக்கல் நாட்டினாரு. நீங்க திடீர்னு அண்ணாமலை சொல்றாரு மரத்தை வெட்டல அதனால லேட் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க என்ன காமெடி இதெல்லாம். இல்ல பிரதமர் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டையும் பார்க்கணும். நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் கொடுத்திருக்கிறார். இலவச அரிசி தொடங்கி முத்ரா கடன் தொடங்கி பிரதமர் வீடு கட்டும் திட்டம் வரைக்குமாக மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பலனடைந்திருக்கிறார்கள். பிரதமரே கடந்த பயணத்தின் போது சொன்னார், மத்திய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு தடையா இருக்கு, நாங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்க செயல்படுத்த மாட்டாங்க, அதை தாண்டி மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் முன் வச்சார்ல. இவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தானே இருக்காரு. அதாவது என்னங்க இது பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொல்லிட்டு அதுல பெரும்பகுதி நிதி தமிழக அரசு கொடுக்குது. அதுல எந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க? எது ஏற்கனவே இலவச அரிசி கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க மாநிலங்களுக்கு மத்திய தொகுப்பில இருந்து தானியங்கள் வழங்க மறுக்கிறார்கள். என்ன திட்டத்தை நீங்க கொடுத்தீங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்தீங்க, தமிழ்நாடு வேணான்னு சொல்லிருச்சா? நீங்க சர்வதேச விமான நிலையம் மதுரைக்கு கொடுத்தீங்க, அதை தமிழ்நாடு வேணான்னு சொல்லிருச்சா? நீங்க வெள்ளாளர் நிவாரண நிதி கொடுத்தீங்க, தமிழ்நாடு வேண்டான்னு சொல்லிருச்சா? எதையுமே நீங்க தமிழ்நாட்டுக்கு சரி. இன்னைக்கு ஒரு செய்தி வருது, கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை ஏன் வெளியிட மறுக்கிறீங்க? ஏன் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இவர் நம்முடைய பிரதமர் சொல்றாரு தமிழ் ரொம்ப சிறந்த மொழி, அதனாலதான் ஐநா சபையில பேசுகிற பொழுது நான் தமிழ் கவிதைகளை எல்லாம் சொன்னேன் இது தமிழ்நாட்டுக்கு வந்தா சொல்றாரு. ஆனா தமிழ் உள்ளிட்ட அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற மொழிகளை நீங்க ஒன்றிய அரசினுடைய ஆட்சி மொழியாக்க மறுக்கிறீங்க. இங்க வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். இதெல்லாம் தடை செய்வது யாரு? ஏன் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட ஏன் தமிழ் வழக்காடு மொழியா வரல? நம்ம இஷ்யூ பேஸ்டா பார்க்கும்போது நீண்ட காலமாக செயல்படுத்த முடியாத அல்லது இன்னும் கொஞ்ச காலத்துல அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற இஷ்யூ பேஸ்ட் விஷயங்களை அரசு கையாளும் அல்லது அது அரசியல் ரீதியா கையாளுறது ஒரு பக்கம். இப்படி தொடர் வருகையின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது, அதை எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வெற்றிக்கு ஒரு இடையூறாக அல்லது ஒரு திசை திருப்பக்கூடிய வகையில் சில வியூகங்களை வகுப்பது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுமா? ஒரு வியூகம் இல்லைங்க. பல்லடத்துல பெருந்தலைகள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழ்மணி கூட சொன்னாங்க, இவங்க ஐயாவும் சொன்னாங்க. தமிழறிவு மணியனுக்கு அவர் நிழல் கூட பின்தொடராத ஒரு காலையில ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, மத்தியானம் கலப்பாரு, சாயந்தரம் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாரு. அவர் தான் பெருந்தலை அப்படின்னு யார் அதிமுகவில் இருந்து யாரையும் கொண்டு போக முடிஞ்சு அவங்களால? அதிமுகவில் இருந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிற சில முன்னாள் எம்எல்ஏக்களை தவிர அதிமுகவில் இப்ப நீங்க ஜி.கே. வாசன் அந்த மேடையில் இருந்தாரு, பிஜேபியோட உறவுன்னு சொன்ன உடனே அந்த கட்சியே ஒரு இந்த கொசுவுக்கு ராஜபிளவைம்பாங்க, அந்த கட்சியே உடைஞ்சு போச்சு. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அதிமுகவோடு பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் வரல, தினகரன் வரல. நீங்க சொன்னீங்கல்ல அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையா நடைபயணம் கூட இல்ல, அது பாதியா நடந்தாரு. அதனால் பெரிய ஒரு மாற்றம் இல்லைங்களே. உங்களை நம்பி யாருமே வரலையே. யாரு உங்களை புதுசா வந்திருக்கா? ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுகவுக்கு போகலாமா? 1-2 கட்சிகளை தவிர ஏற்கனவே கடந்த தேர்தலில் வலுவாக இருந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு இல்லையே. பாஜகவை நம்பி நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அகில இந்தியாவில் வேட்பாளர்லாம் அறிவிச்சுட்டாங்கன்னு. அறிவிச்சதுல மேற்கு வங்க தலைவர் வேணான்ட்டாரு. ஏற்கனவே 2 பேர் அலையெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுல 400 இடம் 500 இடம் வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் மோடிக்கு அலைய இல்லை. ஊப்பி எடுத்துக்குங்க. பீகார்ல போய் ரெட்டை இன்ஜின்ங்கிறாரு. அதுல நிதிஷ்குமார் சொல்றாரு நான் இனிமே கட்சி மாற மாட்டேன்னு சொன்னாரு. ரெட்டை இன்ஜின் அடிக்கடி கலட்டி மாட்டுறாங்க பீகார்ல. இது இந்தியாவிலேயே அலை இல்ல, தமிழ்நாட்டில் வறண்டு கிடக்கு பிஜேபி.